Hi friends, welcome to Entrum Samayal. நம்ம இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பால் பன் செய்ய போறோம். அந்த பால் பன் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாமாங்க. மைதா 2 கப் எடுத்துக்கோங்க. அந்த மைதா எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயே 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. 50 கிராம் நெய், 1/2 கப் தயிர். பன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு 3 இல்லைனா 4 ஏலக்காய் அதை போட்டுக்கிட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் பவுடராக. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மைதா மாவில் அரைச்சி வச்ச சர்க்கரையும் ஏலக்காய் சர்க்கரை பவுடரையும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் தயிர் 1/2 கப் தயிர் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த மைதா சுகர் சேர்த்து கலந்துக்கோங்க. நெய் 50 கிராம் நெய் எடுத்துருக்கோம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சு 50 கிராம் நெய்யை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு எப்படி வரணும்னா ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் வரக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இப்போ அந்த நெய் மாவு எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்துக்கிட்டால் போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. 1/2 கப் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, மீடியம் ஸ்டேஜில் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் போதும். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து போட்டுக்கோங்க. மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் பதம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவை ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ சர்க்கரை பாகு பண்ண போகிறோம். சர்க்கரை போட்டுட்டு 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசுப்பாக இருக்கணும். கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இது. கொஞ்சம் பிசுப்பாக இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா அதில் லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது பன் மாதிரி போட்டு பொரிக்கலாம் வாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற நெய்யில் என்ன பண்ணுறோம், கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டு மைதா மாவை குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஜீராவில் ஊறுச்சுன்னா ரொம்ப பெருசாக வரும். இப்போ இந்த மாதிரி பாலாக நல்லா சின்ன சின்னமாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டால் போதும். ஏன்னா இது ஜீராவில் ஊறுச்சுன்னா கொஞ்சம் பெருசாக ஆகும். முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த கலரில் வரும்போது எடுத்துருங்க. எடுத்து அப்படியே அந்த ஜீராவில் போட்டுருங்க. இப்போ இந்த பன் வந்து இந்த மாதிரி இந்த கலரில் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். எடுத்துட்டு அப்படியே இந்த ஜீராவில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடும்போது இது அதுக்குள்ளே நல்லா ஊறிட்டுருக்கும். நம்ம எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும் அந்த ஜீராவில். இப்போது நம்மளோட சுவையான பால் பன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.